ஓம் சாய்ராம். நம்மளோட சாயி சொந்தங்கள் அநேகம் பேர் முதல்ல பொருளாதாரம், அடுத்து உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீட்டில் சுபயோகமே இல்லை, ஒரு அமைதி இல்லை, எப்பவுமே ஒரு துன்பமான சூழ்நிலை, வரக்கூடிய பிரார்த்தனையில் கிட்டத்தட்ட 80% இந்த மாதிரியான பிரார்த்தனை தான் வருது. ஆகினால பொதுவாகவே சாயப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு நவகிரகம் இந்த மாதிரி கிரகங்களுடைய தாக்கம் அதெல்லாம் இருக்கிறதில்ல. அதை பற்றி இவங்க கவலைப்படுறதில்ல. ஏன்னா எல்லா கிரகங்களையும் கட்டி ஆளக்கூடியவர் நம்முடைய சாய் பாபா. அதனால் இந்த நவகிரக அந்த இதெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த நவகிரக தோஷங்கள், கிரக தோஷங்கள் விலகி அமைதி வளர, சுப யோகங்கள் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு சில அநேக சாயி சொந்தங்கள், அதாவது ஒரு சிலர்னால் ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும், அவங்களுக்கு கொடுத்து இந்த மந்திரம் அதில் சக்ஸஸ் கிடச்சி, அதில் நல்ல ரிசல்ட் கிடச்சி, அது மூலமாக அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இந்த பூஜைகளை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதனால் உங்களுக்கும் அதை நான் தர்றேன். அநேக சாய் சொந்தங்கள் நவகிரக தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாதி பேருக்கு மேலே நவகிரகம் இந்த மாதிரி இங்கே சாய்பாபா கோயிலுக்கு வந்தால் சாய்பாபா கும்பிடுவாங்க, சிவன் கோயிலுக்கு போனால் நவகிரகத்தை சுற்றுவாங்க, அந்த வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. கண்டிப்பாக கிரகங்களுடைய தாக்கம் நமக்கு குறையணும், அதுக்காக அந்த வழிபாடு இது பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் நம்ம சாயப்பா கிட்ட அது முறையிட்டாலே போதும். எந்த கிரகத்தினுடைய தோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கி போயிடும். எப்படி படிக்கணும்? இந்த படிக்கிறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீலக்ஷ்மி நாராயணாய பக்தானுகிரகாதாய அத்புதானந்த சர்யாய சர்வமங்களஹராய சர்வாபீஷ்டப்பிரதாய மம ஜனித ஜாதக நவகிரக பிரசாத சர்வ சுப யோகானி குரு குரு வர்தய வர்தய சீக்கிரம் ஹும்பட் ஸ்வாகா. இதான் மந்திரம். இதை 21 முறை முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வெளிப்படையாக சப்தமாக சொல்கிறது, முணுமுணுத்த மாதிரி சொல்கிறது, மானசீகமாக சொல்கிறது. இதுக்கு அதுக்கு தனித்தனியாக பலன் இருக்குது. அந்தந்த முறையில் உங்களுக்கு சௌரியப்படி அதை உச்சரித்து அல்லது மனனம் செஞ்சு சீக்கிரமாக இந்த நவகிரக தோஷங்கள்லேருந்து விலகி சுபயோகங்கள் பெருகி கிரக தோஷங்கள் விலகி அமைதியாக வீட்டில் வாழ்கிறதுக்கு, ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு, செல்வாக்காக வளர்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதிலேருந்து இந்த தோஷங்கள்லேருந்து விலகி சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நான் உங்களை வாழ்த்துறேன். உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காக அப்பா கிட்ட, சாயப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சாய்ராம்.